ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ் ஃபேமிலி ட்ராமா காமெடி மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து த டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா அபிஷன்ஜி, இந்த ரைட்டர் அவர் தான். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அரவிந்த் விஸ்வநாதன், மியூசிக் வந்து சேன் ரோலாண்ட், எடிட் பண்ணது வந்து பாரத் விக்ரமன். இது ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து $1 million ஸ்டூடியோஸ் அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் பார்த்தலாம். சசிகுமார் வந்து தாசாவும், மிதுன்ஜெய் வந்து அவரோட சசிகுமாரோட பிள்ளையாகவும், அப்புறம் ரமேஷ் திலக் வந்து இன்ஸ்பெக்டராகவும், பகவதி பெருமாள் வந்து ரமேஷ் திலக் வந்து ஏட்டாகவும், பகவதி பெருமாள் வந்து இன்ஸ்பெக்டராகவும், யோகி பாபு வந்து சசிகுமாரோட மச்சான், அதாவது சிம்ரனோட சொந்த அண்ணனாகவும், எம்எஸ் பாஸ்கர் வந்து பக்கத்து வீட்டுக்காரராகவும், சிம்ரன் வந்து சசிகுமாரோட பொண்டாட்டியாகவும், கமலேஷ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சசிகுமாரோட இளைய பிள்ளை, அதாவது 2வது பிள்ளையாக வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, சசிகுமாரும் அவங்க ஃபேமிலியும் வந்து ஈழத்துலேருந்து இங்கே வந்துடுவாங்க. அதாவது என்ன ரீசனுக்காகனா, அங்கே வந்து பொருளாதார வீழ்ச்சி வந்ததுனால எப்படியோ வந்து ஒரு கள்ள போட்டு பிடிச்சி ஸ்ரீலங்காவிலிருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து அங்கேருந்து சென்னை மெரினா பீச்சில் வந்து வந்துடுவாங்க. உடனே இது வந்து அப்போ வந்து ரவுண்ட்ஸுக்கு வந்து ரமேஷ் திலக் வந்து ஒரு ஏட்டாக இருப்பார். அவர் வந்து ஜஸ்ட் வந்து செக்கிங்க்கு வருவார். செக்கிங்க்கு வரும்போது இந்த ஃபேமிலியை வந்து பார்த்துடுவாங்க. பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது அவர் கண்டுபிடிச்சிடுவார். பட் ஆனாலும் வந்து அவர் வந்து அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். அதாவது சசிகுமாருக்கு 2 பசங்க. ஒன்று வந்து இந்த 20 ஏஜ் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் ஒரு பையன், இன்னொருத்தன் வந்து ஒரு 8 வயசு 10 வயசு உள்ள ஒரு பையன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சின்ன பையன் வந்து சுட்டித்தனம் பண்ணுறத பார்த்துட்டு அந்த ரமேஷ் திலக் அவர் வந்து வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, சரி ஓகே, இதுக்கப்புறம் நாங்கள் உங்களை பார்க்கல, நீங்கள் எங்களை பார்க்கல, நீங்கள் வந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து யோகி பாபுவை வந்து பார்க்குறாரு. யோகி பாபு வந்து யாருன்னா சிம்ரனோட சொந்த அண்ணன். அதாவது சசிகுமாரோட பொண்டாட்டி சிம்ரனுக்கு இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து 2 பசங்க இருக்காங்க. ஒன்று 20 வயசு பையன், இன்னொன்று 8-10 வயசில் இருக்கிற ஒரு சின்ன பையன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யோகி பாபுவை பார்த்துட்டு யோகி பாபு அப்போயே மீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. அப்போ யோகி பாபு சொல்லுவார், நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன், அதாவது ஈழத்தமிழில் வந்து பேசாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற தமிழை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்ததுக்கப்புறம் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. ஸோ ராமேஸ்வரத்தில் குண்டு வெடிப்பு நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு ஏற்கனவே வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல், ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு சிங்கு போலீஸ் ஒருத்தர் இருப்பாப்புல. அந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அங்கே இருக்கிற ஒரு ஆளை வந்து லாக்அப் டெத் பண்ணிவிடுவார். லாக்அப் டெத் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அப்போ தான் ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு குண்டு வெடிப்பு நடக்கும். ஸோ அந்த லாக்அப் டெத்தில் வந்து கேஸாக மாறிடுச்சுன்னா இவருக்கு வேலை போயிடும், ஜெயிலுக்குள்ளே போயிடுவார். ஸோ இதை மறைக்கிறோன்னா பெரிய கேஸ் ஒன்று பிடிச்சா தான் வந்து இவர் இதிலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ அதனால் இந்த ராமேஸ்வரம் குண்டு வெடிப்புக்கு வந்து வேறு யார் மேலேயாவது இந்த பழியை தூக்கி போட்டு இவருக்கு வந்து நல்ல பேர் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கு போலீஸ் வந்து சுற்றி நிற்பாப்புல. அது அப்போ வந்து என்ன ஆகுனா, ரமேஷ் கூட இருந்த 1-2 ரவுண்ட்ஸுக்கு வந்த போலீஸ்லாம் சொல்லுவாங்க, ஏற்கனவே இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு குடும்பம் அதில் ரொம்ப நாளாச்சு அவங்க வந்து, ஸோ அவங்க வந்து இதுக்காக வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு. அப்போ வந்து அந்த ஏட்டு சொல்லுவார், இல்லை அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி தான், பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சசிகுமார் அவங்க ஃபேமிலியை வந்து இந்த சிங்கு போலீஸ் வந்து பிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த வாழ்க்கையை வந்து சென்னையில் இருக்க வாழ்க்கையை வந்து எப்படி வாழ ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க நிம்மதியாக அவங்க வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எங்கேயுமே வந்து 5 பாட்டு, 5 டான்ஸு, ஃபைட்டு, அப்புறம் வந்து கொடூர வில்லன் அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு குடும்பஸ்தன் மாதிரி ஒரு படம். அப்புறம் வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்திருக்கு. இன்னும் பல படங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த கொடூர வில்லன் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபுல்லாகவே இந்த படம் ஃபுல்லாகவே ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரை பாசிட்டிவாக தான் இருக்கே ஒழிய எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியே வந்து பாஸ் ஆகுறது அப்படின்றத நம்மளால் வந்து கணிக்க முடியல. ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் இருக்குது. சார் தியேட்டரில் நான் இப்போயே பார்த்துட்டேன். ஸோ பார்த்தோன்னே அப்போ வந்து இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெட்ரோ படத்தை விட இந்த படத்தை வந்து பார்க்குறாங்க. இட் வாஸ் ஸோ அமேசிங். அது வந்து ரொம்ப ரெட்ரோ படம்லாம் நிறைய இடத்துல தூக்கிட்டானுங்க. ஸோ ரெட்ரோ படம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படம் பார்த்தேன். அது வந்து படம்லாம் எப்போயே பார்த்துட்டேன். ரிவ்யூஸ் தான் கொஞ்சம் லேட்டாக வருது நமக்கு, ஏன்னா நமக்கு டைம் இல்லை, அதனால தான். ஸோ சாரி.
ஸோ இப்போ என்னன்னா இப்போ காலப்போக்கில் வந்து ரெட்ரோவை தூக்கிட்டானுங்க. ரெட்ரோவை தூக்குனதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலியை போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஏதோ ஒரு படத்தை வந்து மலையாள படத்தை ஒன்று போட்டிருக்கானுங்க. ஆமாம். ஸோ இதுதான் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கனால இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியாக மெயினாக இப்போ நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த இப்போ வந்து ஆடியன்ஸோட மென்டாலிட்டி வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் படம்லாம் பார்த்துருந்தாங்க. 5 பாட்டு 5 டான்ஸு, பார்த்த உடனே காதல் அப்படியே அடித்து பறக்கிறது, அப்புறம் போக்கிரி படத்தில் வர மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு டைமில் இருந்தது. புரியுதுங்களா? ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டாக பாடுவானுங்க. அதுதான் வந்து பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதியை வச்சு படம் எடுத்தாங்க. அது பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியான படங்கள்லாம் 1, 2 வந்தது. இந்த எப்படி சொல்கிறது, விரலுக்கத்த வீக்கம் அப்படி இப்படின்னு நிறைய படங்கள்லாம் வந்து குடும்ப ரீதியான படங்கள்லாம் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ் படமாக வந்தது. ஸோ இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப ரீதியான படங்களில் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் கோராக வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கண்டென்ட்டுக்கு இப்போ வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போ வந்து குடும்ப ரீதியான படம்னா கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து கண்டென்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாஸு இந்த எலிமெண்ட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு வருது தமிழ் சினிமாவில். ரொம்ப நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு காரியம். இந்த படத்தில் வந்து எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி தான், நெகட்டிவ் எனர்ஜியே கிடையாது. சிம்ரன் அவங்க வந்து இந்த படத்தில் வந்து தேர்வாய்க்கிறது ரொம்ப கரெக்ட் தான். ஏற்கனவே ஈழத்தை பேஸ் பண்ணி அவங்க ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு வந்து ஒரு 2வது படம். ஸோ கன்னத்தில் முத்தமிட்டால் வந்து ஒரு படம் அவங்க வந்து ஈழத்தை பேஸ் பண்ணி எடுத்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த படம் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி 2வது படம் நடிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் கணக்கச்சிதமாக இருக்குது. சசிகுமாரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் சசிகுமாரோட மூத்த பையனும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதை விட சூப்பராக நடிச்சது வந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் வந்து ஃபுல்லாகவே ஃபன் லோடு, செம்மையாக இருக்கும். கேரளா ஓணத்துக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வருவான். அந்த சீன்லாம் நீங்கள் ஓடிடியில் பார்க்கணும். ஐயோ கொடூரமாக இருக்கும். ஓணத்தில் வந்து நீங்கள் ஓணம் கொண்டாடி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து சசிகுமார் வந்து தான் ஒரு மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஏரியாவில் வந்து பரிச்சயம் ஆவார். வீடு வாடகைக்கு எடுத்து அந்த ஏரியாவில் வந்து பரிச்சயம் ஆவார். ஸோ அதனால தான் எங்கள் தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிடுவார். உடனே அப்போ வந்து ஓணம் வந்ததுனால என்னன்னா, நீங்கள் புது ட்ரெஸ்ஸு போடலையா அப்படின்னு அங்கே கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து குடியிருப்பார். அவர் கேட்பார். உடனே அவர் சொல்லுவார், இல்லைங்க நாங்கள் இந்த ஓனெல்லாம் வந்து போடுறதில்ல. அப்படி பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த குட்டி பையன் வந்து ஒரு குட்டி ட்ரெஸ்ஸு போட்டு வருவான். அதெல்லாம் பயங்கர சிரிப்பாக இருக்கும். என்னத்த சொல்லன்னு தெரில. செம்மையாக அந்த பையன் தான் ஃபுல்லாக ஃபன் லோடு. பயங்கரமாக இருக்க படம். நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி தான். எங்கேயுமே நமக்கு வந்து அந்த ஒரு ரொம்ப வில்லன் வந்து ரொம்ப கொடூரமாக காட்டுறது தான் இல்லாமல் செம்ம பாசிட்டிவாக இருக்குது. ஜாலியாக போகலாம். ஜாலியாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஜாலியாக வரலாம். செம்மையான படம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 4.8 கொடுக்குறேன். அவ்வளோ நல்ல படம். இது பாட்டு இதெல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக இது இல்லை. பிஜிஎம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. கண்டென்ட்டு தான், ஸ்டோரி தான் நமக்கு அந்த ஸ்டோரி தான் ஃபோக்கஸு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி. சந்தோஷமாக போய் பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மனசுக்கு நிறைவாக இருக்கும். நமக்கு பார்த்து ஒரு 4-5 நாள் ஆச்சு. அது இன்னும் என் மைண்டை விட்டு போகலை இந்த படம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இடையில அந்த ஒரு பையன் கேரக்டர் ஒருத்தர் டேரக்டர் நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் அந்த ஒரு எப்பவுமே குடிச்சிட்டு இருப்பான், அம்மா இறந்து போயிடுவாங்க. அந்த கேரக்டர் தான் கொஞ்சம் நமக்கு வந்து அது தேவையில்லையோ அப்படின்னு தோணுது. மற்றபடிலாம் எல்லாம் ஓகே. பட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் பாஸ்கரோட கேரக்டர் சூப்பராக இருந்தது. அப்புறம் யார் இந்த இன்ஸ்பெக்டரை ஒருத்தர் முட்டைக்கண்ணை வச்சுட்டு ஒருத்தர் நடிப்பார் இல்லையா, ஸோ அவரோட கேரக்டர் வந்து செம்மையாக இருந்தது. பகவதி பெருமாள் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு வந்து 4.8 கொடுக்குறேன். தேங்க்யூ.